ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் என்னென்னாக்க நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். என்ன மாதிரி சாரீக்கு என்ன மாதிரி ப்ளவுஸ் தான். நான் இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கிறது ஒரு ஹேண்ட்லூம் சாரீ. இந்த செட்டிநாடு ஹேண்ட்லூம்லேருந்து தான் வாங்கினது. இது வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுது. பிளெயின் சாரீ, ஒன்றும் இதில் பார்டர், சரி ஒர்க், எம்ப்ராய்டரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் ரொம்ப பிளெயின் சாரீ இது. இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னாக்கா எல்லோரும் பிளெயின் தான் போட்டுப்பா. ஆனால் இப்போ என்னென்னாக்கா கான்ட்ராஸ்ட் என்ன போட்டுக்கலாம்னு, இந்த க்ரீனோட நம்ம என்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து மேட்ச் பண்ணலாம்னு அதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கேன். நான் இந்த சாரீ கட்டிட்டு நான் ஒரு ப்ளவுஸும் நான் உங்களுக்கு போட்டுன்னு காமிக்கிறேன். நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க எந்த கலர் இதுக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. சரியா? ஓகே. சாரீ காமிச்சேன் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு ப்ளூ ப்ளவுஸோடு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். சின்ஸ் த சாரீ இஸ் பிளெயின், நம்ம அதுக்கு என்ன மேட்ச் பண்ணுறோமோ ப்ளவுஸு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கலாம், பிரிண்டட் இருக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இருக்கலாம். நான் இங்கே ரொம்ப சிம்பிள் சாரீங்கிறதுனால இதுக்கு ரொம்ப இந்த ப்ளவுஸ் எல்லாம் போடலை. சரி, இப்போல்லாம் ரொம்ப ஆரி ஒர்க் எல்லோரும் போடுறா. ஆரி ஒர்க் ஆர் கோல்டன் ஒர்க் அதெல்லாம் இதுக்கு எடுபடாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எலிகெண்ட் லுக்கு நம்ம எடுக்கணுன்னாக்க இந்த மாதிரி ப்ளூ ப்ளவுஸ். இது ஒரு மாதிரி ஜாக்கார்டு கிளாத். இது அதுக்கு ஒரு பெண்டன்ட் ஒன்று அதே மாதிரி கிட்டத்தட்ட ப்ளூ அண்ட் அது மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கு. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ப்ளவுஸு, ஒரு ஏதாவது ஒரு ஆக்சசரி உங்களோடது அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில், நான் இந்த ப்ளூ கலர் நான் டெய்லி ரெட் அண்ட் க்ரீன் வெலை போட்டுப்பேன்ல, இதை வரைக்கும் இன்றைக்கி நான் ஒரு ப்ளூவில் போட்டுருக்கேன். டெய்லி இந்த ரெட் அண்ட் க்ரீன் போட்டுப்பேன்ல, அதே மாதிரி வெலை தான் இதுவும். ஸோ அந்த மாதிரி ஏதான ஒரு 2-3 நீங்கள் ஒரே கலர் இருக்க மாதிரி ஒரேடியாக நீங்கள் உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே கலர் போட்டுக்கணும்னு அப்படி போட்டுக்காதீங்க. இந்த க்ரீன் கலருக்கு க்ரீன் கலரே பிளெயினில் ப்ளவுஸ் போட்டால் நல்லாவே இருக்காது. இந்த மோனோக்ரோம்னு சொல்கிறாங்க, அது மாதிரி அந்த மோனோக்ரோமேட்டிக் லுக் வரும். நீங்கள் வேறு இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப தனிச்சு தெரியவேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கலர் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் சாரியோட நான் ஒரு பர்பிள் ப்ளவுஸ் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பட்டையில், இது ரொம்ப இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ், ஒரு ரிச் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஆர்டினரி சாரியாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோ ரெண்டாக இருக்கும். க்ரீன் அண்ட் பர்பிள் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். நான் அதை விட இங்கே பர்பிள் இது வளையல் போட்டுருக்கேன். இது பார்க்கும் பர்பிள் வளையல். ஒரு இது ஆர்டினரி த்ரெட் இது தான் போட்டுட்ருக்கேன். என்ன, சின்ஸ் சாரீ இஸ் ஆர்டினரி, ஒரு ஹேண்ட்லூம் சாரிங்கிறதுனால லுக்கெல்லாம் கொஞ்சம் மைல்டாக, நம்மளோட ஆக்சசரிஸ் எல்லாம் கொஞ்சம் மைல்டாக வச்சுட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு போய் பெருசாக கோல்டில் போய் பெரிய பெரிய ஹாரம், நெக்லஸ் அதெல்லாம் போட்டுட்டா அது எடுபடாது. நீங்கள் ஒரு தனியாக ஒன்று இதுவாக ஒரு ஸ்டைலிஷ் லுக்கு வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆக்சிடைஸ்டு போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். இதோட நான் ஒரு கிளச் பேக் இந்த மாதிரி நான் வச்சுட்டுருக்கேன். இந்த கிளச் பேக் பாருங்கள், மல்டி கலர். இது எப்படி வச்சுட்டோம்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த சாரியோட வேணாலும் இது சூட் ஆகிடும். அதனால் இதை நீங்கள் இந்த சாரீ, இந்த ப்ளவுஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நான் இங்கே கொடுக்குறது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இது நீங்கள் மேன்மேலும் நீங்கள் வேறு உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு நான் எதோட பேரப் பண்ணியிருக்கேன்னா ஒரு பெய்ஜ் கலர் இந்த ப்ளவுஸோட. இந்த பெய்ஜ் கலரும் உங்களுக்கு நம்ம பட்டு புடவை அதோடலாம் நம்ம வச்சுட்டுருப்போம். இது ரொம்ப கண்ணில் அடிக்க வர மாதிரி ரொம்ப பளபளப்பு அதெல்லாம் இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதோட ஒரு ஃபான் கலரில் ஒரு இது கிளச் வச்சுருக்கேன். அண்டு ஆர்டினரி ஒரு இது ஒன்று கல்கன் மாதிரி ஒன்று போட்டுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணிக்கல. இதுக்கு கழுத்துலேயும் ஒரு சிம்பிளாக ஒரு மாலை ஒன்று பீட்ஸு இந்த கலரோட மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இந்த பெய்ஜ் கலருங்கிறது ஒன்று வச்சுட்டா போகிறோம். இது எந்த சாரீ என்ன கலரோடையும் இது மேட்ச் ஆகிடும். பெய்ஜுக்கு அவ்வளோ பவர் உண்டு. பார்த்தோன்னா ஒரு மாதிரி அழகல் கலராட்டமாக இருக்கும். ஆனாக்கா இது எந்த புடவையும் அப்படியே தூக்கி காமிச்சு விட்டுடும். இப்போ நான் இந்த சாரியை ரெட்டு கலரோட மேட்ச் பண்ணியிருக்கேன். க்ரீன் அண்ட் ரெட்டு ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். இது எப்போது நான் இந்த அமேசான்லேருந்து இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கினது தான். அப்புறம் ஜாஸ்தி இதை போட்டுக்கல. இந்த ரெட் சாரி பிளெயினாக இருக்கிறதுனால நீங்கள் கூடிய வரைக்கும் டிசைன் ப்ளவுஸாக பாருங்கள். ஏதாவது குட்டி குட்டி டிசைன், குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் இருக்கலாம், இக்கத்து டிசைன் இருக்கலாம், ஸ்ட்ரைப்ஸ் இருக்கலாம், ஒரு செக் இருக்கலாம், அந்த மாதிரி போட்டு நெட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் இதுக்கு இந்த ரெட் ப்ளவுஸ் வித் ரெட் எப்போவுமே நான் போட்டுப்பேன், நீங்களாம் கூட நிறைய பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரெட் பேங்கிள்ஸு
அந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்குவேன். உங்கள் அப்பியரன்ஸ் பாருங்கள் எங்கேயோ எகிரும். அப்படிங்க நம்ம எதுக்கு பண்ணிக்கணும், நம்மளுக்கே வயசாகிடுது, நம்மளை பார்த்து யார் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணிக்கணும்னு, என்ன அழகாக தெரியறதுங்கிறது ஒன்றும் பெரிய க்ரைம் ஒன்றும் இல்லையே. நம்ம அழகாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடே அழகுப்படும். நம்ம பாட்டுக்கு அப்படியே எப்போ பாரு இப்படி சோகமாக இப்படி எல்லாம் உட்காந்துருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க. அதனால ட்ரெஸ்ஸு பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ இந்த பிளாக்கோட நான் அந்த லாஸ்ட் ப்ளவுஸ் இந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸோடு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். பிளாக்குங்கிறது எந்த சாரியோடையும் நீங்கள் போட்டுடலாம். இது எந்த சாரியுமே ஒரு படி ஒரு படி கூட்டி தான் காமிக்காங்க, ஒரு பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு பிளாக்கில் நெக் பீஸ் ஒன்று போட்டுட்டேன். இதுக்கு ஒரு பிளாக்கில் ஒரு கிளட்ச் ஒன்று வச்சுருக்கேன். இது ஒரு சாதாரண ஆர்டினரி ஒரு இது ஆக்சிடைஸ்டு கங்கன் ஒன்று அதுதான் போட்டுட்ருக்கேன். ஸோ மினிமலாக இருந்தாலே போகிறோம். நான் இங்கே ஒன்று பிளாக் பிந்தி வச்சுக்கலாம், வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி பிந்தி வரைக்கும் நான் மேட்ச் பண்ணலை. பண்ணுறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம். பிந்தி மேட்ச் பண்ணிப்பாங்க, அதுக்கு ஹேர் அக்சசரிஸ் போட்டுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நான் இந்த ஹேர் அக்சசரிஸும் இல்லை, எனக்கு அவ்வளோ தூரம் தலைமுடியும் கிடையாது, உங்களுக்குலாம் தெரியும். பார்த்து நான் கொஞ்சம் வருமான ஒரு ஜூடாக தான் போட்டுட்ருக்கேன். ஒரு சின்ன நாட்டுன்னு சொல்லுவேன், மெஸ்ஸி ஹேர் மாதிரி அதுதான் வச்சுட்ருக்கேன். வேறு ஒன்றும் பண்ணலை, பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தன்னை அழகுபடுத்திக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. தன்னை ஒரு அழகாக காமிச்சிக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? உடனே இவளே அழகாக பண்ணிக்கிறா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா, இவளே ஒரு மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. குக்கர் தான் சத்தம் போட்டுருக்கு வருங்க. என்னோட இதை வீடியோ கெடுக்கிறதுக்கிட்டே வருவேன். நடுப்புற போயிட்டு கொஞ்சம் அரிசியை கலந்து வச்சுட்டு வந்தேன்னா அது நான் இன்னைக்கு காமிச்சது ஒரு க்ரீன் கலர் வெரி ஆர்டினரி சாரி, ஹேண்ட்லூம் சாரி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இதில் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் வேறு கலர்ஸ் காமிங்கன்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா நான் வேறு கலரும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மாத்திரம் காமிச்சுன்றது பிரயோஜனம் இல்லை, உங்கள்கிட்டேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரணும். எனக்கு இது வரைக்கும் நான் போட்டதுக்கெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லலை. அதனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த லாங் வீடியோவே பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு தான் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் சாரிக்கு இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் போட்டுக்கலான்னு நான் விட்ட கலர்ஸ்ன்னு 2-3 இருக்குது. பிங்க்கு போட்டுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிங்க்கு, மஜெண்டா, இந்த கலர் ஐவரி, இந்த கலர்லாம் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட பெய்ஜ் கலர் போட்டுருந்தேன், கோல்டன் கலரும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் அடக்கி தான் நம்ம வாசிக்கணும். எனக்கு சாரீ என்னன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதே பிளெயின் சில்க் சாரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் கிராண்டாக ப்ளவுஸ் போட்டுட்டு வந்துருக்கலாம். நம்மளோட ஹேண்ட்லூம் சாரிங்கிறதால நான் கொஞ்சம் இதுவாக சட்டிலாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேயா? பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.